ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேஸ்டியான முட்டையை உடச்சி ஊற்றி புளிக்குழம்பு செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அது காஞ்சதும் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட அரை ஸ்பூன் கடுகுளுந்தம்பருப்பு, அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பொரிய விட்டு 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நல்லா எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. கலர் மாறுற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ இது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. தக்காளியை பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு புளிக்கரைசல் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ கொதிச்சிட்ருக்கும்போது முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. சிம்மில் வச்சே ஊற்றுங்க. அப்போ தான் முட்டை பிரிஞ்சு போகாது. எல்லா முட்டையும் ஊற்றிட்டு மூடி போட்டு சிம்லேயே வச்சு வேக விடுங்க. வேக விட்டு அது மேலே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. சூப்பரான டேஸ்டியான முட்டை குழம்பு ரெடி என்னோடய ஸ்டைலில். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.